நீட் விஷமாவது மெல்ல மெல்ல ஆளை கொல்லும், உடனே கொல்றது நீட். அதாவது இந்த தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய சமூக அநீதி தான் நீட். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இது. நான் ஏதோ 100 வருஷம் முன்னாடி சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு 1000 மார்க்குக்கு 1000 மார்க் மேலே எடுத்த ஒரு மாணவன், அதாவது தான் நினச்ச மருத்துவ படிப்பை எடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இருந்துச்சு. இன்றைக்கி பரிதவிக்கிறாங்க இந்த இளைஞர்கள். அந்த அதுவும் முக்கியமாக இந்த மாணவர்கள் இருக்காங்க பாரு, மாணவிகள் பரிதவிக்கிறாங்க. யாராவது நமக்கு ஒரு வழிகாட்டுவாங்களா அப்படின்னு பரிதவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நாம் எதிர்காலத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நடந்துட்டுருக்கிற இந்த அநீதிகளை நீங்கள் எல்லாருமே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே, அதாவது 1000 மார்க்கு மேலே எடுத்த ஒரு மாணவன் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுகிறான். எழுதி மருத்துவ படிப்பை எடுத்துக்கிட்டான். இது நடந்தது 2007க்கு முன்னாடி. அப்பையும் அவன் நிம்மதியாக தான் இருந்தான். ஏன்னா நுழைவுத் தேர்வு இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக தான் நுழைவுத் தேர்வு. அந்த நுழைவுத் தேர்வுக்குள்ளேயும் ஒரு சில ஏற்றத்தாழ்வு வருதுங்கிறத தெரிஞ்சு அப்போ முதல்வராக இருந்த கலைஞர் என்ன பண்ணார், அந்த நுழைவுத் தேர்வையும் கட் பண்ணிவிட்டு நுழைவுத் தேர்வை ரத்து பண்ணிவிட்டு மார்க் அடிப்படையில் நீங்கள் மருத்துவ படிப்பு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. 2007லேருந்தும் நல்லா தான் போச்சு சார். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற மருத்துவர்கள் எல்லாருமே இந்த மூலமாக படித்து வந்தவங்க தானே. என்ன இலவோ திடீர்னு இந்த நீட்டுன்னு வந்துச்சுங்க. எல்லாருடைய மருத்துவ கனவுலையும் பெரிய இடி விழுந்த மாதிரி விழுந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி எங்கே போயிடுச்சுன்னா, நீட்டு கொண்டு வந்தவுடனே ஒரு மிகப்பெய எதிர்ப்பால் வந்தது. ஒரு அப்பாவி பிள்ளை அனிதாவை நம்ம பறி கொடுத்தோம். பெரிய எதிர்ப்பு வந்தவுடனே நான் கூட நினச்சேன் ஏதோ ஒன்று ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி. யார் காதலையும் விழுகலை. இன்றைக்கி அதுக்கு அடுத்த மிகப்பெரிய பழிபாவம் ஒன்று ஒரு நரபலி அது நீட்டு ஒரு நரபலி கேட்டு இன்றைக்கி ஒரு மாணவி போன வருஷம், இந்த வருஷம் மாணவனுடைய தகப்பனார். நீட்டு முதல்ல போராடணும், எப்பா நீட்டே வேணானோம். இங்கே இருக்கிற ஆட்சி ஒரு என்ன ஆட்சின்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. யாரை கேட்டாலும் அதுக்கு ஒரு அடைமொழி வச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி, வக்கில்லாத ஆட்சி, சொரணை இல்லாத ஆட்சி, மக்களுக்காக எந்த விஷயத்தையும் போராடி பெற்றுத்தருகிற ஒரு சின்ன வல்லமை கூட இல்லாத ஒரு ஆட்சி. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு பக்கம் போராடுறாங்க. இது என்ன கேவலம்னா, இந்த காவிரி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகாரம் இவர்கிட்ட தான் இருக்குது, இவங்ககிட்ட தான் இருக்குது, இவங்களே உண்ணாவிரதம் இருப்பாங்க. அதே கேவலம் நீட்லேயும் அந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, அதாவது நீட்டை நாங்கள் எதிர்ப்போம், அதே நேரத்தில் நீட்டுக்கு பயிற்சி மையம் நாங்கள் தொடங்குவோம். நீட்டு எதிர்கால சந்ததியினர் நீட்டை எதிர்கொள்ளும் அளவுக்கு, கிராமப்புற மாணவர்கள் மாணவிகள் எதிர்காலத்தில் நீங்கள் நீட்டை எதிர்கொள்ளும் அளவுக்கு நீங்கள் பாடத்திட்டங்களை மாற்றி அமைப்போம். இப்படி எவ்வளோ பெரிய ஒரு காதில் பூ வைக்கிற வேலை பாருங்கள். ஒரு பக்கம் நீட் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் பயிற்சி மையம் திறக்கிறது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இந்த முறை போன முறை நீட் எழுதுனாங்க, இதே தமிழ்நாட்டில் தான் எல்லோரும் எழுதுனாங்க. இந்த முறை இதே நீட்டு மார்ச் 12ஆம் தேதி விண்ணப்பம் கொடுக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க போல் சிபிஎஸ்சியில். அந்த பக்கம் ஏப்ரல் 14ஆம் தேதி நீங்கள் கால் டிக்கெட் வாங்கிக்கலான்னு, ஆன்லைனில் வாங்கிக்கலான்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆன்லைனில் எல்லோரும் போய் ஆசையாக அறிவிப்பை பார்த்து ஆன்லைனில் போகிறாங்க, கால் டிக்கெட் வாங்க. பார்த்தா நிறைய பேருக்கு வெளி மாநிலங்களில் போட்டிருக்கு, கேரளாவில் போட்டிருக்கு, ராஜஸ்தானில் போட்டிருக்கு, சிக்கிமில் போட்டிருக்கு. அவங்க தலையில் பூரா இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, வருஷம் நீட்டு வேணான்னமா, இப்போ ஐயா நீட்டை இங்கேயாவது நடத்துங்கய்யா, எது தமிழ்நாட்டில் நடத்துங்கய்யா,
ஏன் வெளிமாநிலத்துக்கு எங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறீங்கன்னு கத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும், நம்ம சமூக ஆர்வலர் எல்லாரும் அது நீட்டு வேணான்னு சொன்னது போக இப்போ நீட்டு இங்கேயாவது நடத்தி தொலைங்க. இதான் ஒரு பியூரோக்ராட்ஸ் ஒரு அதாவது உன்னை நீ இதுக்கு எதுக்குறியா, உன்னை நான் எப்படி வழிக்கு கொண்டு வரேன் பாரு அப்படிங்கிறதுல இது அவங்க ஜெயிச்சிட்டாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தே ஜெயிக்குது. இது உடனே உயர்நீதிமன்றத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது வெளி மாநிலங்களுக்கு எங்களுக்கு போக இயலாது அப்படின்னு ஒரு மாணவர் போகிறாங்க. உயர்நீதிமன்றமும் அதை கருத்தில் எடுத்துக்கிட்டு இல்லை சிபிஎஸ்சிக்கு ஒரு ஆர்டர் போடுது, இங்கேயே போடுங்கன்னு சொல்லி இது மறுபடியும் உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு போகுது சிபிஎஸ்சி. உச்சநீதிமன்றம் இல்லை முதல்ல போட்ட மாதிரி வெளி மாநிலங்கள் எங்கெங்கே போட்டாங்களோ அங்கே தான் பரீட்சை எழுதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ முதல்ல உயர்நீதிமன்றம் போனப்போ உயர்நீதிமன்றம் ஒரு சாதகமாக ஒரு பதில் கொடுத்தது பாருங்கள். உயர்நீதிமன்றம் பதில் கொடுத்த உடனே என்ன ஆகிப்போச்சு, இந்த வெளி மாநிலங்களுக்கு பரீட்சை எழுத போகணுன்னு நினச்சாங்க பாருங்கள். பரீட்சை எழுதுறதுக்காக இருந்த தம்பிகள், அது மாணவர்கள் அப்போயே டிக்கெட்டை போட்டுறாங்க. நல்லா கவனிச்சுங்க. இப்போ வெக்கேஷன் டைம், அப்போயே டிக்கெட்டை போட்டுறாங்க. வெளி மாநிலங்களுக்கு போகிறதுக்கான டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணுறாங்க. உயர்நீதிமன்றம் இல்லை நீ இங்கேயே எழுதலாம் அப்படின்னு ஆர்டர் போட்ட உடனே அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. மறுபடியும் உச்சநீதிமன்றம் நீங்கள் அங்கங்கே எங்கெங்கே போட்டாங்களோ வெளி மாநிலங்களில் அங்கே போய் பரீட்சை எழுதணும், அது எங்களுடைய ஆணைன்னு அவங்க போட்டாங்களா. இப்போ டிக்கெட் எடுத்ததும் கேன்சல் பண்ணிவிட்டு இன்றைக்கி திக்கு தெரியாமல் மாணவர்களாக நிற்கிறத அதை யோசிச்சு பாரு. கொஞ்சம் அப்படியே நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் ஆகிருப்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை இவ்வளவு நடந்திருக்கிறதுக்கும் இந்த தமிழக அரசோ இதுக்குள்ளே கவனமே கொண்டு வராது, இதுக்குள்ளே தலையே விட்டுருக்காது. ஏதாவது சிபிஎஸ்சிக்கும் மாணவர்களுக்குமான பிரச்சனைன்னு அவங்க அதுக்குள்ளேயே போகல. இப்போ கேட்டிங்கன்னா சிபிஎஸ்சி தான் எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு தகவல் கொடுக்கல அப்படின்னு இங்கே ஒரு ஜெயக்குமார்னு ஒரு பெரிய வீரர் இருக்கார், ஒரு அமைச்சர், ஆனால் வந்துடுவார். அவர் சொல்கிறாரு, சிபிஎஸ்சி எங்களுக்கு சரியான தகவலை கொடுக்கல அப்படிங்கிறார். சிபிஎஸ்சியை கேட்டால் தமிழக அரசு எங்களுக்கு ஒத்துழைக்கலை. ஆக இடையில் நாமன்னா நம்ம பிள்ளைகள் ரெண்டு பக்கமும் அடி விழுந்து நசுங்கி போய் காலியாகி போய் நிற்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசு எங்களை மத்திய அரசு ஏமாத்திருச்சு அப்படின்னு இங்கே அது மத்திய அரசும் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்கிற அரசு தானே, அது என்ன சொல்லுது, இல்லை மாநில அரசு எங்களை ஒத்துழைப்பு கொடுக்கல. நீங்கள் இது என்ன சொல்லுவீங்க? கோபந்தான் வருது. என்ன பண்ணுவீங்க இதுக்கு? அதுக்கு அடுத்து இப்போது இந்த இந்த வெளி மாநிலங்களுக்கு போட்ட பிள்ளைகள் அவங்களுக்கு போக தயாராக இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அது மன உளைச்சல் இருக்குது. ஏன்னா எப்போயுமே ஒரு பரீட்சை சாதாரணமாக எழுதும்போதே நீங்கள் நைட் படிப்பேன் சார், காலையில் போய் நீங்கள் பரீட்சை எழுதிட்டு வருவாங்க. இல்லை முதல் நாள் நல்லா ஈவினிங் நைட்டு வரைக்கும் ஒரு 10 மணி நேரம் படித்து நல்லா தூங்கிட்டு காலையில் போய் பரீட்சை எழுதுவான், ஃப்ரெஷ்ஷாக வருவான். இதானே சார் பரீட்சை? சார் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் மன உளைச்சலில் வெளி மாநிலங்களுக்கு போயிருக்காங்க. அவங்க கூட பேரண்ட்டு எவ்வளோ பெரிய மன உளைச்சல் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அதாவது ஒரு திக்கு தெரியாமல் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அரசு பள்ளி, அதாவது அதில் இன்னும் ஒரு மோசமான ஒரு ஒரு பொய் வேறு. அதாவது நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கும் அரசு உதவி பெறுகிற பள்ளியில் படித்தவங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கு போடலை, தனியார் பள்ளியில் படித்தவங்களுக்கு தான் வெளி மாநிலங்களுக்கு போட்டிருக்காங்கன்னு அதில் இன்னொரு பொய். 39 பேர் சார் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படித்தவங்க 39 பேர் வெளிமாநிலங்களுக்கு போட்டிருங்கிறது ஒரு அந்த அந்த 39 பேர் போட்டிருக்காங்கிற விவரமே இவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலையா, இல்லை தெரியவே இல்லையா? அப்போது ஒரு மாநில அரசில் ஒரு கல்விக்குன்னு இருக்கிற ஒரு அமைச்சர், அதுக்கு மேலே இருக்கிற முதலமைச்சர், இதை விட ரொம்ப கேவலம் என்ன தெரியுங்களா? இவ்வளவு நடந்த பிறகு முதலமைச்சர் சொல்கிறாரு, எனக்கு ஊடகங்களில் வர செய்திகளை பார்த்து தான் நான் இதே எனக்கு என் காதுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆளுகிற ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். எங்கே சார் போய் சொல்கிறது? இதை யோசிச்சு பாருங்கள். நம்ம யார்கிட்ட போய் அழுகிறது?
ஒரு முதலமைச்சர் சார் என்ன பதில் சொல்லணும்? இது என்னால் இதை பேசவே முடியல. அவ்வளவு நமக்கே கோபம் வருது. எவ்வளோ பெரிய அக்கறையின்மை! எதிர்காலமே மாணவன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். எதிர்காலமே அவங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய எதிர்காலம் சூனியமாக்குறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்கு எங்கள் வாழ்க்கையாக கிடைச்சது. ஒரு பக்கம் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அவர் இந்த பக்கம் ஒரு பொய் சொல்கிறார். சரி, ஜெயக்குமார்னு ஒருத்தர் சிபிஎஸ்சிங்களுக்கு ஒத்துழைக்கலைங்கிறார். இன்னொரு பாண்டியராஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் மாப்பா பாண்டியராஜன், அவர் சம்மந்தம் இல்லாமல் உள்ள வருவார். அவர் ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு எர்ணாகுளம் என்ன அமெரிக்காலையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சருங்க. ஏங்க, கேள்விகள் பத்திரிகையாளர்கள் அவரும் ஒரு சராசரி ஒரு பிள்ளைகளுடைய தகப்பனாக தான் இருப்பாங்க, இல்லை பிள்ளைகளோட அண்ணனாக இருப்பாங்க, பிள்ளைகளோட ஒரு சகோதரனாக இருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும்? எர்ணாகுளம் என்ன உங்களுக்கு அமெரிக்காலையா இருக்குது? யாராவது பதில் சொல்லுவாங்களா? இப்படி ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, உயர்கல்வித்துறை, ஏன்னா +2 முடிஞ்சால் அவங்க உயர்கல்வித்துறை தானே போகணும். அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார், அன்பழகன், இன்றைக்கி வரைக்கும் வாய் திறக்கல சார். சரி, மருத்துவ படிப்பு சம்மந்தமாக போகிறோம். அப்போது மருத்துவ படிப்புக்கு சம்மந்தப்பட்டவர் யார்? விஜயபாஸ்கர்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார், அவர் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதுக்குன்னு ஒரு செயலாளர் இருக்கார், சுகாதார செயலாளர், அவங்க இதை பற்றி வாய் திறக்கலை. ஏன்னா எவன் எக்கேடு கெட்டு போனான்னு, நமக்கு பதவி முக்கியம். யாராவது கேட்குறாங்களா, 4 வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த எதிர்காலம் என்ன, இது நம்மளுடைய சந்ததியை எப்படி பாதிக்கும் சார், ஒருத்தர் கூட நினைக்கல சார், ஒருத்தர் கூட நினைக்கல. சரி, இந்த ஊடகவியலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் பாருங்க முதலமைச்சர் எடப்பாடி. அவர் ஊடக வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டவர் தான் 1000 ரூபா அனௌன்ஸ் பண்ணார். எங்கே? ஒரு நாளைக்கு முன்னாடி. ராஜஸ்தானும் சிக்கிமும் எங்கே இருக்குது, கேரளா எங்கே இருக்குது, எர்ணாகுளம் எங்கே இருக்குது, ஒரு மாணவனுக்கு 1000 ரூபா கொடுக்கப்படும். எப்படி? நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு நிவாரணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதாவது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில சார். உங்கள் வீட்டு பிள்ளைய ஒரு 1000 ரூபா கையில் கொடுத்து ராஜஸ்தானுக்கு போய் பரிட்சை எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனா விடுவீங்களா? போயிட்டு வந்துடுவான் அவன் என்ன? அப்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? இப்போ அங்கங்கே தேடி போய் நீட்டு பரிட்சை எழுதுகிறாங்க, வெளி மாநிலத்துக்கு போனாங்க, அது ஒரு கதை. அது ஒரு அப்பாவி ஒரு தந்தை இறந்துட்டு, அது அந்த பையன் அப்பாவி பையன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரங்க. அந்த பையன் கஸ்தூரி மகாலிங்கம், அவங்களுடைய அப்பா கிருஷ்ணசாமி. காலையில் போய் இறங்குறாங்க. இறங்கினவுடனே அந்த இடத்த தேடுறதே ஒரு பெரிய ஏன்னா திக்கு தெரியாத காட்டில் நம்ம கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டால் எப்படி ஒரு இடத்த தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு சாதாரண ஒரு ஊரில் இருந்து போய், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குக்கிராமத்தில் இல்லை ஒரு சின்ன டவுனில் இருந்து போய் ஒருத்தங்க ஒரு வெளி மாநிலத்தில் ஒரு இடத்த போய் தேடுறதுலாம், அதுவும் மொழி தெரியாத ஒரு இடத்துல இடம் போய் தேடுறது எவ்வளோ கஷ்டங்கிறது திரிஞ்சு பார்த்தவனுக்கு தாங்க தெரியும். இந்த பதில் சொல்கிற ஒருத்தனுக்கும் அது தெரியாதுங்க. எனக்கு என்னென்னா, ஏப்பா உங்கள் வீட்டில் பிள்ளைகளே இல்லையா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பரீட்சைக்கு ஒரு வெளி மாநிலத்தில் போட்டால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன, உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க யாருக்குமே பிள்ளைகள் வெளி மாநிலத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த கிருஷ்ணசாமியோட உயிரை எப்படி நம்ம கொடுக்க போகிறோம்? கஸ்தூரி அந்த பையன் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் பையன் பரீட்சைக்கு போகிறான், வெளியே வரான். வெளியே வரும்போது அந்த பையனை ஏதோ தீவிரவாதி மாதிரி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி காருக்குள்ளே வைக்கிறாங்க. அந்த பையன் உட்காந்தவொடனே அவன் என்ன நினைக்கிறான், அந்த அந்த பார்வையிலே தெரியும், ஓ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, நம்மளை தான் போலீஸ் பிடிக்குதாங்கிற மாதிரி அப்படியே பண்ணி அந்த அந்த வேனுக்குள்ளே இருந்து அவன் கேட்குற ஒரு வார்த்தை நமக்கு அந்த சைகையில் தெரியும், அப்பா எங்கே அப்படின்னு கேட்குறான். இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர், கல்வி அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின அமைச்சர்கள், மத்தியிலேருந்து பேசுகிறாங்க பாருங்கள் கொஞ்சம் பேர், இந்த பிஜேபி மாநில தலைவியாக இருக்கிறவங்க, இந்த பொன் ராதாகிருஷ்ணன், இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பாருங்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த கேள்வி பொதுங்க.
அப்பா எங்கேன்னு கேட்குறாரு, அந்த பையன் கேட்குறான். பதில் சொல்லுங்கள். அந்த கேள்வி உங்களை சத்தியமாக உங்களை விடாதுங்க, சத்தியமாக விடாது. அந்த பையன் அது 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 பரிதவிக்கிற ஒரு வார்த்தை. அதை விட அது ஒரு பக்கம், அங்கே அந்த பக்கம்னா இங்கே இப்பயும் பார்த்தீங்கன்னா தெரியும். நீட்டுங்கிற ஒரு பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளை இவனுக்கு படுத்துகிற பாடு இருக்குது பாருங்கள். அதாவது பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி இவன் செக் பண்ணுறேன்னு இவங்க பண்ணுற பாடு இருக்கும். எல்லாரையும் நிறுத்தி வச்சு சுடணுங்க. ஏன்னா சார் என்ன நம்ம பிள்ளை என்ன சார் அப்படி என்ன சார் தப்பு பண்ணிட்டா உள்ளே போகுது, இல்லை உள்ளே போய் தப்பு பண்ண போதா? இதுக்கு முன்னாடி பரீட்சையே எழுதலையா சார்? இதுக்கு முன்னாடி பரீட்சையே எழுதலையா? ஏங்க சுதந்திரம் அடைஞ்ச பிறகு எத்தனையோ பரீட்சைகளை கண்டவங்க எல்லாருமே ஏதோ அதிசயமாக நீட்டுங்கிறத உலகத்திலே ஒரு முக்கியமான பரீட்சை மாதிரியும், உலகத்தில் எல்லாருமே காப்பி அடிக்க போகிறான், எல்லாருமே தப்பு பண்ண போகிறவங்க மாதிரியும் எல்லாரையுங்க ஒரு பிள்ளை கேவலமாக ஒரு பிள்ளைகிட்ட நடந்துக்கிட்டது. அந்த பிள்ளை ஒரு கேவலமாக, ஒரு சின்ன பிள்ளை கேவலமான ஒரு பதிலை சொல்லியிருக்கு. அதாவது உடம்பு பூரா செக் பண்ணுறாங்க, இது மெட்டல் டிடெக்டர் வச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு இடத்துல கீன்னு கத்தியிருக்கு, அதாவது அந்த மெட்டல் டிடெக்டரை. அது உள்ளே அரஞ்சான் கயிறு போட்டிருக்காங்க, அந்த பொம்பளை பிள்ளை. இதை கண்டுபிடிச்சி ஏதோ பெரிய குண்டை வச்சுட்டு போகிற மாதிரி இவங்க கண்டுபிடிச்ச உடனே அந்த பிள்ளை அசால்ட்டாக சொல்லிச்சான், இனிமேல் மோடிட்டு சொல்லி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ட்ரெஸ் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக போட்டு வரோம். இதை விட செருப்பால் எதை வச்சு செருப்பால் அடிக்க, இதை விட என்னங்க அடிக்க முடியும்? இது அதாவது அந்த வர்க்கம், அந்த ஆட்சி செய்கிற அந்த வர்க்கம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு இந்த இளைஞர் சமூகத்திலேருந்து கொடுக்குற செருப்படி தானே சார். மாறாப்பு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பண்பாடு இருக்குது, உடை பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. தாவணி போடுறதும் சேலை கட்டிட்டு போகிறதும் ஒரு பண்பாடு தானே. நீங்கள் அதெல்லாம் கூடாதுன்ட்டீங்க, சரி சுடிதாரோடு போகிறாங்க, ரைட். மாறாப்பு மறைக்கிறதுக்கு ஒரு துப்பட்டா, ஏங்க அதையும் எடுக்கணும்னா நீங்கள் சில பிள்ளைகள் நாம் வளர்ப்பு முறையை கூச்ச சுபாவத்தோடு வளர்த்துருப்போம், சில பிள்ளைகளை அது சில ஒழுக்கங்களோடு வளர்ந்துருப்போம். மாறாப்பு போடாதனால தப்புன்னு சொல்ல, மாறாப்பு போட்டவங்களையும் தப்புன்னு சொல்ல. ஆனால் அவங்கவுங்க வளர்ந்த விதம் ஒன்று இருக்குது. அந்த மாறாப்பு என்ன சார் செஞ்சது? மாறாப்பை கழட்டுங்கிறான். யோசிச்சு பாருங்கள். அதாவது பிள்ளைகளை நீங்கள் இது நம்ம வர்க்கம் மேலே, அதாவது நம்ம இனத்தின் மேலே திணிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சமூக, அதான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சமூக அநீதி தான் இது. ஏன்னா அவங்கள உள்ளே போகும்போதே உங்களை மாறலாக அடி காலி பண்ணிடுறோம். இந்த செக் பண்ணுறான் பாருங்கள், இந்த பரதேசிகள் பூரா இங்கே இருக்கிறவன் தானே, இவனுக்கு பிள்ளை இல்லை. செக் பண்ணுறான் பாருங்கள், ஒவ்வொன்றும் காதில் லைட்டாக போடுறான், இந்த உடம்புல இதை போடுறான், மூக்குத்தியை கழட்டுங்கிறான். ஐயோ மூக்குத்தி முடிக்கோண்டு ஒரு மூக்குத்தி சார், அந்த மூக்குத்தியில் என்ன சார் இலவு வந்துடும்? சரி, இப்போ நீங்கள் வெளி மாநிலத்துக்கு ஏயா போனீங்க, ஏன் போட்டிங்கன்னா அவன் சொல்கிறான் பதில், போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக நீங்கள் நீட்டுக்கு பரீட்சை எழுதுனாங்க. நீட்டுக்கு பரீட்சை எழுதுனா சரி, இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. போன வருஷம் 4 லட்சம் பேர், இந்த வருஷம் 14 லட்சம் பேர் எழுதுவான் சார். 14 லட்சம் பேருக்கு நீங்கள் இடம் ப்ரொவைட் பண்ணுறீங்கள தமிழ்நாட்டில், அவனை கொண்டு போய் நீ என்ன சிக்கிம்லேயும் ராஜஸ்தான்லேயும் நீங்கள் கொல்கத்தாலையும் போடுற? 14 லட்சம் பேர் இல்லை, 20 லட்சம் பேர் எழுதியிருக்கான் விஏஓக்கு, 14 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதியிருக்கான். இவனுக்கு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணல நீங்கள் தமிழ்நாட்டில். ஒரு 1,07,000 பேர், அதோடு சேர்த்து ஒரு 5,000 பேருக்கு உன்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன ஒரு ஆட்சி நடத்துகிற? இப்போ என்ன பண்ணியிருக்கணும் தமிழக அரசு? எப்பா என் பிள்ளைகள், என் மாநிலத்தில் இருக்கிற பிள்ளைகள், நீ சிபிஎஸ்சி நீ எடுக்கிற, நீ பரீட்சைக்கு நீ தேர்வு எழுத சொல்கிற, எவ்வளோ பேர் எடுக்கிற, எங்கெங்கே போட போகிற கேட்க வேணாம். எருமாட்டு மேலே மழை விழுந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இவனுக்கு உட்காந்துக்கிறது. அதாவது எங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை சார், எவன் கேடு கட்டு போனானா, எனக்கு இந்த சேரு முக்கியம் சார், நான் சேரை விட்டு எந்திரிக்க மாட்டேன். 10 லட்சம் 15 லட்சம் பேர் ஒரே நாளில் எழுத வைக்கிற ஒரு அரசாங்கம், ஒரு 1,07,000 ப்ளஸ் 5,000 பேரை உட்கார வச்சு ஏன் இந்த மாநிலத்திலே எழுத வைக்க முடியாது?
எழுத முடியாது. ஏன்னா உங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. இப்போ கத்துறான், சார் எங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துழைக்கலை, சிபிஎஸ்சி எங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா கையில் 50க்கு மேலே நீ எம்பிக்களை வச்சுருக்கீங்க. மத்திய அரசுக்கு நம்ம காலு கீழே இருக்கணும். அப்போது உங்களுக்கு வேறு தயவுனால எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சூனியமாக்குறதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த துரோகத்தை, உங்களுடைய கையாலாகாதத்தனம், இந்த ரெண்டையுமே மாணவர் சமூகம் மன்னிக்காது, நிச்சயமாக மன்னிக்காது. இதற்காக நீங்கள் ஒரு நாள் வெட்கப்படணும். நாம் இழந்த அனிதாவும் சரி, கஸ்தூரி மகாலிங்கத்துடைய அப்பா கிருஷ்ணசாமியும் சரி உங்களை மன்னிக்க மாட்டாங்க, நிச்சயமாக மன்னிக்க மாட்டாங்க.